வணக்கம். இந்த செய்தியை நீங்க பாக்குறீங்கன்னா, இது சாதாரணமா நடக்கல. இது கடவுள்கிட்ட இருந்து நேரா உங்களுக்கு வர்ற ஒரு மெசேஜ். வாங்க, இது என்ன சொல்ல வருதுன்னு முழுசா கேட்கலாம். நீங்க ரொம்ப நாளா ஏதோ ஒண்ணுக்காக காத்துன்னு இருக்கீங்களா? தொடர்ந்து ஜெபம் பண்றீங்க. ஆனா ஏன் இன்னும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கூட வரலன்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கா? அப்போ இந்த செய்தி உங்களுக்கான பதில் தான். இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு உணர்வு இல்லையா? சில நேரங்கள்ல நம்ம லைஃப் அப்படியே ஸ்டக்காகி நின்ன மாதிரி இருக்கும். எவ்ளோ முயற்சி பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு வெறுமையான ஃபீல். நீங்க அப்படி உணர்ந்தீங்கன்னா நீங்க மட்டும் தனியா இல்ல. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. இந்த அமைதிக்கு பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? ஒரே அமைதி. எந்த முன்னேற்றமும் இல்ல. ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா? கடவுள் உங்களுக்காக சரியான கதவுகள தொறந்துட்டு இருக்காரு. உங்க பாதைய சரி பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த வரியே நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த தாமதம், அது ஒரு மறுப்பு இல்ல. உங்க வேண்டுதல் நிராகரிக்கப்படல. அப்போ அது என்னவா இருக்கும்? ஆமாங்க. அது உங்கள தயார் பண்ற நேரம். உங்களுக்கு வரப்போற பெரிய ஆசீர்வாதத்த தாங்கிக்க உங்கள பலப்படுத்துற ஒரு தயாரிப்பு காலம் இது. சோ இந்த நேரம் வீணாகல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலம். ஒரு விதைய யோசிச்சு பாருங்க. அத மண்ணுக்குள்ள போட்டா வெளியிருந்து பாக்குற நமக்கு அது முடிஞ்சு போன மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையில உள்ளுக்குள்ள ஒரு புது உயிர், ஒரு அற்புதம் உருவாயிட்டு இருக்கு. உங்க காத்திருப்பும் டீக் அப்படிதான். இந்த மாதிரி சமயத்துல நம்ம மனசுல இந்த கேள்வி வர்றது சகஜம்தான். நான் பண்ற ஜெபம் கேக்குதா இல்லையா? கடவுள் என்ன மறந்துட்டாரா? அப்படின்னு ஒரு சோர்வு வரலாம். ஒன்னு மட்டும் நல்லா நம்புங்க. கடவுள் உங்கள மறக்கவே இல்ல. அவர் உங்கள கைவிடவும் இல்ல. அவர் உங்களுக்காக வேலை செஞ்சிட்டே தான் இருக்காரு. உங்க நிலைமை அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த காத்திருப்புக்கு முடிவுல என்னதான் நடக்க போகுது? இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் தொடங்கப் போகுது. இது ஒரு வாக்குறுதி. மூணு முக்கியமான மாற்றங்கள். முதல்ல உங்க மனசுல ஒரு அமைதி வரும். இத்தனை நாளா இருந்த பயம், கவலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ரெண்டாவது, ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்து என்ன பண்றதுன்னு இருந்த குழப்பம் நீங்கி வழி தெரியும். மூணாவது, திறந்த கதவுகள். நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க எதை இழந்தீங்கன்னு நினைச்சு இனிமே வருத்தப்படாதீங்க. உங்க கண்ணீர் எதுவுமே வீண் போகாது. கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறது நீங்க பட்ட கஷ்டத்தை விட பல மடங்கு பெருசா இருக்கும். கண்டிப்பா உங்க கண்ணீர் ஒவ்வொன்னும் ஆசீர்வாதமா மாறும். இப்போ கொஞ்ச நேரம் உங்க கைய உங்க இதயத்து மேல வச்சு முழு விசுவாசத்தோட என் கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்க. வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தரே, இந்த சரியான நேரத்துல கிடைச்ச அந்த மெசேஜ்காக ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில என் விருப்பமில்ல, உங்க சித்தம் நடக்கட்டும். என் மனசுக்கு அமைதியை கொடுங்க. எனக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க. மூடி கிடக்கிற கதவுகளை எனக்காக திறங்க. இத்தனை நாள் நான் காத்திருந்ததுக்கு ஒரு பதில தாங்க. என் வாழ்க்கைய ஆசீர்வதிங்க. எல்லாத்தையும் விட மேலா நான் முழுசா உங்கள நம்புறேன். ஆமென். கடைசியா கடவுள் உங்ககிட்ட நேரடியா சொல்ற வார்த்தைகள் இதுதான். நான் உன்னை வழி நடத்துறேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கேன். இந்த வார்த்தைகளை உங்க மனசுல நல்லா பிடிச்சுக்கோங்க. கடைசியா ஒன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய இந்த காத்திருப்பு ஒரு முடிவா இல்லாம ஏதோ ஒரு புது அற்புதமான விஷயத்தோட தொடக்கமா இருந்தா எப்படி இருக்கும்? உங்க அமைதி ஒரு பெரிய அற்புதத்துக்கு வழியா இருக்கலாம். முழுசா நம்புங்க.